கன்னியாகுமரி மாவட்டம் திக்குறிச்சி கோயில் படித்துறையை கண்டுபிடித்து தரக்கோரி நூதன போராட்டம். உடனடி நடவடிக்கை இல்லையெனில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தர்ப்பணம் செலுத்துவோம் என விஸ்வ இந்து பரிஷத் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திக்குறிச்சி மகாதேவர் கோவில் அருகே தாமிரபரணி ஆற்றில் கோயில் பாதுகாப்பிற்காக சுற்றுச்சுவர் மற்றும் பக்கச்சுவர் அமைக்க 84 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 4.5 ஆண்டுகள் கடந்தும் பணிகள் தொடங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகா சிவாலய ஓட்டம் நடைபெறும் 12 சிவாலயங்களில் இரண்டாவது சிவாலயமாகவும் ரிஷபராசி பரிகார தலமாகவும் திக்குறிச்சி மகாதேவர் கோயில் விளங்கி வருகிறது. தாமிரபரணி ஆற்றின் அருகே அமைந்துள்ள கோயிலின் சுற்றுச்சுவர் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் பல ஆண்டுகளாக பாதுகாப்பு சுவர் அமைக்க கோரிக்கை விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயில் நிதியில் இருந்து 84 லட்சம் ரூபாய் பொதுப்பணித்துறைக்கு ஒதுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து பணிகள் நடைபெறாத நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பக்கச்சுவர் அமைப்பதற்கான பணிகளுக்காக கோயில் படித்துறை முழுவதும் மண் கொட்டி மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. 6 மாதங்களாகியும் பணிகள் நடைபெறாததால் பக்தர்கள் புனித நீராட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் படித்துறையை பயன்படுத்தி நடைபெற்று வந்த ஆராட்டு உள்ளிட்ட பல்வேறு கோயில் சடங்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை நடைபெற உள்ள நிலையில் இந்த படித்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி இன்று விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் படித்துறையை கண்டுபிடித்து தரக்கோரி நூதன போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 11ஆம் தேதி பொதுப்பணித்துறை அலுவலகத்திலேயே தர்ப்பணம் செலுத்தும் போராட்டம் நடத்தப்படும் என விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற 12 சிவாலயங்களில் 2வது சிவாலயமான திக்குறிச்சி மகாதேவர் ஆலயத்தில் பல பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகாவிலிருந்து மகா சிவராத்திரி அன்று சாமி கும்பிட்டு இந்த படித்துறையில் பக்தர்கள் நீராடி சாமி கும்பிட்டு செல்வது வழக்கம். அது மட்டுமல்லாமல் ஆடி அமாவாசை அன்று புத்திருக்களுக்கு பலி தர்ப்பணம் செய்து இந்த படித்துறையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து நீராடி பகவானை தரிசித்து செல்வது வழக்கம். இந்த வருடமானது புதன்கிழமை 12ஆம் தேதி பலி தர்ப்பண நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் சமூக விரோதிகளால் இந்த படித்துறையில் மண்ணள்ளி போட்டு இப்போது பக்தர்களுக்கு குளிக்க இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பல அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக இந்த மண்ணை அள்ளி போட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த மண்ணை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை நீர்வளத்துறை அதிகாரியை கண்டித்து அதிகாரி அலுவலகத்தில் நிதி கொடுக்கும் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நீர்வளத்துறை அதிகாரியை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம்.